இப்போ நீங்க வந்து ஒரு வார்ட் கவுன்சிலர் இருக்கீங்க. ஸோ சென்னை வந்து எப்படி இருக்கு? சிங்கார சென்னை இல்லை, இது சீரழிந்து கொண்டிருக்கும் சென்னை. கிராண்ட் பண்ணி நான் போடவும் போட்டுட்டேன். ஸோ நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை இந்த அரசை பாராட்ட வேண்டும். பிஜேபியை சார்ந்த கவுன்சிலர் வாயில இருந்து பாராட்டணுங்கிற வார்த்தையே வராது. இல்ல நாங்க வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு இவங்க தலைவர் சொன்னார். அதை ஃபாலோ பண்றவங்க நாங்க தான். நமது நாட்டின் சொத்தை திருடி விட்டு எல்லாரும் வெளிநாட்டுக்கு ஓடிந்தாங்க. எங்களுக்கு யாராவது ஒருத்தர் அப்படி தப்பிக்க விட்டோமா? இவங்க பண்றதெல்லாம் பண்ணிடுவாங்க, கச்சத்தீவை கொடுத்துருவாங்க. ஆனா நாங்க வாங்கி கொடுக்கணும் திருப்பி. என்ன சொன்னாங்க எலெக்ஷன் போது? அப்போ முதல் கையெழுத்து டாஸ்மாகை மூடுவது அப்படின்னாங்க. 4.5 வருஷம் ஆச்சு. அதுல இருந்து வர அவ்வளவு ஊழல் அத்தனையும் நாத்தம் அடிக்குது. தமிழ்நாடே நாத்தம் அடிக்கிறது இவர்களுடைய ஊழலால். லாண்ட் ஆர்டர் இத காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் யார்? முதலமைச்சர். இதெல்லாம் நாறுது. இதெல்லாம் நாராதா? நாத்தம் இல்லையா இதெல்லாம்? செல்வமகள் திட்டம், இவங்க சமூக நீதி காத்த வீரா இவங்க தான். இவங்க என்ன பண்ணிருக்காங்க? சமூக நீதிக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டு, சோமா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு சமூக நீதினு பேசுவாங்க இவங்க எல்லாம். இந்து மதத்தை பத்தி கொச்சையாதனே. இப்போ இவர் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க நடுராத்திரி போய். சவுக்கு சங்கர் அவங்களதான். சவுக்கு சங்கர் வீட்டில் அவர் அம்மாவுக்கு நேர்ந்தது என்ன? அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா இவங்க? அது என்ன நம்ம வாயால சொல்ல முடியுமா அந்த அவலத்தை? இப்போ நீங்க வந்து ஒரு வார்ட் கவுன்சிலர் இருக்கீங்க. ஸோ சென்னை வந்து எப்படி இருக்கு? சிங்கார சென்னை இல்லை, இது சீரழிந்து கொண்டிருக்கும் சென்னை. நேத்தி பாத்தீங்கன்னா நேத்தியோ முன்னாடி ஆல் இண்டியா லெவல் வந்துருது. அதுல நம்ம முன்னாடி ஸ்வச் பாரத், கிளென்லினஸ், அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துலேயுமே நம்ம எங்கேயோ இருந்தோம். 4வது இடத்துல இதுல இருந்தோம் ஸ்வச் பாரத்ல. இன்றைக்கு 104வது இடம். 4 இங்க இருக்கிறது, 104 இங்க. எல்லாம் ஒரே வருஷத்துல, இந்த ஒரே வருஷத்துல. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லயும் அதே மாதிரி ஒண்ணுத்தை தான் நம்ம ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கோம். மார்க்கெட் பிளேஸோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதுல நம்ம கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்தது வீட்டில் சேகரிக்கும் குப்பை, அதுல கொஞ்சம் கம்மியா, எல்லாத்துலயுமே நான் கம்மியா தான் இப்ப ரேங்க் நம்மளுது. ஆனா அது கொஞ்சம் அக்செப்டபிள் ஸ்டேஜ்ல இருக்கு. மீதி எல்லாமே ரொம்ப 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 நம்ம எங்க நிச்சயமாக யோசிக்க வேண்டும். சென்னை மாநகராட்சி எப்படி இருக்கிறது, சீரியஸா நம்ம எங்க தவறு நடக்கிறது, எங்க நாம் கோட்டை விட்டிருக்கிறோம். 4வது ரேங்க் வந்தவங்க ஒரு வருஷத்துல அடுத்த வருஷம் 104வது ரேங்க் வந்தா அது எதை காண்பிருக்கிறது? அதுதான். அடுத்தது நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம ரோடெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க எல்லா இடத்தையும் போறீங்க ரோடு. இப்ப நான் பெருமைக்கு சொல்லக்கூடாது, எங்க அப்ரிசியேட் பண்ணணுமோ அதை நான் ஒத்துக்கிறேன். இப்ப என்னை பொறுத்தவரை என்னோட வார்டுல 75 ரோடு, கிட்டத்தட்ட ஒரு 50%க்கு ரோடு போட்டாச்சு. புது ரோடு எங்கெங்க போட வேண்டுமோ அது இவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா போடக்கூடாதுன்னு இருக்கு. 6 வருஷம், குறைந்தது 6 வருஷம் அந்த மாதிரி. சோ நல்லா இல்லாத தரமற்ற சாலைகளுக்கு புது சாலைகள் போடுவதற்கு கிராண்ட் பண்ணி நான் போடவும் போட்டுட்டேன். சோ நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை இந்த அரசை பாராட்ட வேண்டும். பிஜேபியை சார்ந்த கவுன்சிலர் வாயில இருந்து பாராட்டணுங்கிற வார்த்தையே வராது. இல்ல நாங்க மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு இவங்க தலைவர் சொன்னார். அதை ஃபாலோ பண்றவங்க நாங்க தான். இவங்க தான் மோடி ஆட்சியில டாய்லெட் கொண்டு வந்திருக்காரு, பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. 70 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் செய்யாததை எல்லாம் செய்து காட்டியிருக்கிறோம். ஒரு பெண்கள் கிராமத்துல கழிப்பறை இல்லாமல் இருந்த அவலம் போய் கழிப்பறைகள் கட்டப்படுகின்றன. கழிப்பறை எவ்வளவு முக்கியமான ஒரு இது பெண்களுக்கு. அது கூட இவங்க 70 இதுல உங்களுக்கு தோணல. இதே இவங்களே சொன்னாங்க, ₹1 கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இதுக்கு வந்தாக்க, ஒரு பென்ஷன்லயோ ஏதோ 75 பைசா லஞ்சத்திற்கு போய் கொண்டிருந்தது. இன்றைக்கு 85 அந்த போனதுல இன்றைக்கு எல்லாமே அவங்க வங்கி கணக்குக்கு போகிறது. ஏன் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு வங்கி கணக்கு தேவை அப்படிங்கிறது இவங்களுக்கு தோணல. 70 ஆண்டு கால ஆட்சி கணக்கு எதுக்கு ஆரம்பிக்க சொன்னாங்க? 14 லட்சம் போடுவாங்க அரசாங்கம். அவர் என்ன சொன்னார்? பிளாக் மணி எடுத்திருக்கிறத எடுத்துட்டு வரணும்னாரு. இவங்க தானே எல்லாரும் வரிசையா நான் சொல்லிட்டு வரேன். நீரவ் மோடி அவங்க இவங்க யார்? இவங்க தப்பு பண்ணது விஜய் மல்லையா? அப்படி வரிசையா சொல்லிட்டே போலாம். நமது நாட்டின் சொத்தை திருடி விட்டு எல்லாரும் வெளிநாட்டுக்கு ஓடிந்தாங்க. எங்களுக்கு யாராவது ஒருத்தர் அப்படி தப்பிக்க விட்டோமா? இவங்க பண்றதெல்லாம் பண்ணிடுவாங்க, கச்சத்தீவை கொடுத்துருவாங்க. ஆனா நாங்க வாங்கி கொடுக்கணும் திருப்பி.
அதே மாதிரி சிங்கள இலங்கை தமிழ் இவங்க பண்ணிடுவாங்க. நாங்க நீட்டுக்கு அங்க போனப்போ இவங்க ஒப்புதல் கொடுத்தாங்க. இவங்க அப்போ இருக்கச்சோம் ஆட்சி கொடுத்தப்ப மாட்டோம் அப்படின்னு இவங்க என்ன சொன்னாங்க எலெக்ஷன் போது அப்போ முதல் கையெழுத்து டாஸ்மாகை மூடுவது அப்படின்னாங்க. 4.5 வருஷம் ஆச்சு. அதுல இருந்து வர அவ்வளவு ஊழல் அத்தனையும் நாத்தம் அடிக்குது. தமிழ்நாடே நாத்தம் அடிக்கிறது இவர்களுடைய ஊழலால். இவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுல இருக்கீங்களா இல்ல அமெரிக்கா? தமிழ்நாட்டுல தினம் ஒரு ஊழல் நாத்தம் இல்லையா? ஊழல் எப்படி வெளியே தெரியும்? கூவம் நாத்தம் தான் வெளில தெரியும். ஊழல்ல பண்ண நாத்தம் அந்த பணம் தான் ஆறும். அதுதான் அது இல்ல. நாங்க ஊழல சம்பாதிக்கல, அதனால எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு நீங்க ஊழல சம்பாதிச்சது தானே எல்லாமே. டாஸ்மாகா இருக்கட்டும், இபிஆ இருக்கட்டும், தினம் ஒவ்வொரு ஊழல். கஸ்டடி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இருக்கா? அதுல எல்லும் இல்ல ஓவும் இல்ல. கூவத்தை கூட காணும்னு நினைக்கிறேன். எங்கேயுமே காணும் லா அண்ட் ஆர்டர். இத காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் யார்? முதலமைச்சர். இதெல்லாம் நாறுது. இதெல்லாம் நாராதா? நாத்தம் இல்லையா இதெல்லாம்? இதுதான் நாங்க நாத்தோண்டோம். நோஸுக்கு வந்து ஸ்மெல் வந்தாதான் நாத்தம் இல்ல. இதெல்லாமே நாத்தம் தான். சமூகத்தின் அவலங்களும் நாற்றம் தான். இப்ப வந்து திமுக அரசு எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு அதுக்கான ஊதியமா இருக்கட்டும் இதெல்லாம் கேட்டா மத்திய அரசு காசு நேத்து யாரோ கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த 100 நாள் திட்டத்தில் ஊழல், அதுல மஸ்டர் ரோல் ஸ்கேண்டல்னு நீங்க அந்த வாட்டி அப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரிதான் போல இருக்கு இதுவும். கார்பரேஷனே இல்லாம இருந்தோம் நம்ம. நீங்க பிறந்திருக்க கூட மாட்டீங்க. அப்போ இவருக்கான தெரிஞ்சிருக்கும் மஸ்டர் ரோல் ஸ்கேண்டல். அதுல இவர் சொல்றாரு இல்லையா, எல்லாத்தையும் நாங்க வங்கி கணக்கு அந்த இதெல்லாம். முதல்ல வங்கி கணக்கு ஒரு குடிமகனுக்கு தேவைன்றது அத்தியாவசியம். ஒரு பெண்மணி டாய்லெட் அவசியம் இல்லையா? குடித்தண்ணீர் இதெல்லாம் அவசியம் இல்லையா? இதெல்லாம் வீடு, பிரைம் மினிஸ்டரோட வீடு, இன்சூரன்ஸ், செல்வமகள் திட்டம், இவங்க சமூக நீதி காத்த வீரா இவங்கதான். இவங்க என்ன பண்ணிருக்காங்க சமூக நீதிக்கு? போய் ஒளிஞ்சுக்கிட்டு சோமா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு சமூக நீதினு பேசுவாங்க இவங்கெல்லாம். ஆனா எங்கதுல இருக்கிறது பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னுட்டு. பெண் குழந்தைக்கு எல்லாம் தருகிறோம், பெண் குழந்தையை படிக்க வைங்கன்றோம். ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டுக்கு கொடுக்குறோம். எங்களோட ஸ்கீம் நான் சொன்னேன்னா நீங்க எனக்கே ஒரு 2 நாள் இன்டர்வியூ பண்ணோம். மோடி பண்ற ஸ்கீமை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா 2 நாள் ஆகும். அது நாட்டிற்கு நல்லது செய்ய வந்திருக்கிற இதைதான் நான் சொல்றேன். அவரை பாராட்டாமல் இருந்தாலும் பரவாயில்லை, பழிக்காமல் இருங்க. மக்களுக்காக எந்த ஒரு திட்டமே செய்யல அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட 86, 87லயே அதாவது மாநகராட்சியில் வந்து வீடு இல்லந்தோறும் கக்கூசுங்கிறது அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே பண்ணணும்னு சொல்லி நானே தென்காசி மாநகராட்சியில் கான்ட்ராக்ட் எடுத்து 5000 கக்கூஸ் கட்டி கொடுத்தேம்மா. சரியா? அதுக்கு அந்த ஸ்கீம் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இப்ப இவர் வந்து அதை டெவலப், இது ஒரு 3 மாசம் முன்னாடி இருக்கும். பேப்பரை படிச்சீங்கன்னா தெரியும். டைம்ஸ் ஆஃப் இந்தியால அவங்க ஒவ்வொரு இப்போ சென்னை மாநகராட்சி 460 டாய்லெட்டோ அதுக்கு எவ்வளவு சொல்லணும்? ஒரு டாய்லெட்டுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு 1 கோடின்றாங்க. அங்க தங்கம், வைரம், கோமேதகம்லாம் வச்ச டாய்லெட் போல இருக்குது இவங்களோட இதுலயே. இப்போ நான் சொல்றது இப்போ ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு டாய்லெட்டை மெயின்டைன் பண்ண 1 கோடி. நீங்களே யோசிச்சு பாருங்க. அது தங்கத்துல பண்ண கமோடா அது. ஆனா அதோட இன்னொன்னு பழத்தோட போடுறாங்க. எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு நம்ம உள்ள கூட போக மாட்டோம். அந்த பக்கத்துல போனாலே நம்மளுக்கு வியாதி வரும் போல இருக்கு. அப்ப அந்த பணம் எங்க போகுது? மெயின்டெனன்ஸ் பணம். இவ்வளவு இதெல்லாம் நாரும், கண்டிப்பாக நாரும் இந்த ஊழல்லாம். மெயின்டெனன்ஸ் பணம் எங்க போகுதுன்னு கேக்குறாங்க. ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு கக்கூசுக்கு வந்து 3 பேர் போடுறோம். அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அந்த இடத்துக்கு 3 பேர் 3 ஷிஃப்ட் போடுறோம். ஒருத்தனுக்கு மினிமம் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கும். 30,000 சம்பளம் ஆச்சு. 2வது தண்ணீர் ரெடி பண்ணி போட்டோ எடுத்து போடுறாங்க அவங்க. இவங்க சொன்ன கணக்கே தான் இது. எல்லாம் கிளீன். நான் சொல்ற கணக்கெல்லாம் கார்ப்பரேஷன்ல கொடுத்ததே. டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ½ பேஜ் வந்தது. இதெல்லாம் கார்ப்பரேஷன்ல இருந்து ஒரு முக்கல் மனகல் இல்லை. இவங்க எல்லாம் பேசுறது பூரா அப்படிதான் பேசுவாங்க. இந்த கக்கூஸ் எல்லாம் வந்து அங்க சாதம் வச்சு சாப்பிடுற அளவுக்கு சுத்தமா சுகாதாரமா இருக்கு. நான் கூட்டிட்டு போறேன், அடுத்து பார்க்கணும். கார்ப்பரேஷன்ல இப்ப கார்ப்பரேஷன் பின்னாடி நான் சொல்றது அது என்ன, சென்ட்ரல் ஸ்டேஷன் அது மெயின்டெனன்ஸ் கார்ப்பரேஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தனியார்ட்ட கொடுக்கல. அதான் அதுவா அவ்வளவு மோசமா இருக்கு. அது போட்டுருந்தாங்க, நீங்க பாக்கல போல இருக்குது. அதெல்லாம் இல்ல. அது நீங்க தனியாருக்கு இப்ப நாங்க கொடுத்திருக்க கக்கூஸ் மட்டும் தான் நான் பேசுறேன். அது கொடுக்காத கக்கூஸ் ஏகப்பட்ட கக்கூஸ் இருக்கு. இங்க பாருங்கம்மா சார், அவங்க கணக்கு மெயின்டெனன்ஸ்க்கு இவ்வளவு கொடுக்கறோம்னு. தனியாரா இருக்கட்டும், நாங்க மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும்,
அதுல எல்லாமே நீங்களே சொல்லுங்க. ஒரு இதுக்கு ஒரு டாய்லெட்டுக்கு மெயின்டெனன்ஸ் 1 கோடி கணக்கு வருது. 1 கோடி இல்ல சார், அவங்க கொடுத்த கணக்கு சார். நானே இன்டர்வியூ கொடுத்திருக்கேன். அது என்ன தங்கத்தாலான டாய்லெட்டா? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட அவ்வளவு ஆகாது. தாஜ்ல எல்லாம் போறோம் இல்லையா, நம்ம அந்த இதுக்கே மெயின்டெனன்ஸ் இதுவாகாது இவங்க சொல்றத பார்த்தாக்க. இதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். கதமா பேப்பர்ல வரதெல்லாம் கதை. பேப்பர்ல இவங்க கட்சி தான் சினிமா கதை எழுதினாங்க. இந்த மாதிரி பேப்பர் எல்லாம் இருக்கு பாரு, இதெல்லாம் அந்த 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 முரசொலிதாமா இவர்களுக்கு உண்மையானது. வர்ணத்தை சேர்ந்த அந்த வர்ணத்தை சேர்ந்த பத்திரிகை பூரா அப்படிதான். முரசொலிதான் இவர்களுக்கு உண்மையான உண்மை விளம்பி. மீதி பிரஸ் எல்லாம் இவங்களுக்கு பொய் சொல்றவங்க. அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு. முதல்ல ஒரு சகிப்பு தன்மையே இல்ல. நான் கேக்குறேன், யார் யாரோ கண்டபடி பேசுறவங்க எல்லாம் விட்டுருவாங்க. இப்ப யூடியூபர்ஸ் இந்து மதத்தை பத்தி கொச்சையாதனே இப்போ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க நடுராத்திரி போய். சவுக்கு சங்கர் அவங்களதான். சவுக்கு சங்கர் வீட்டில் அவர் அம்மாவுக்கு நேர்ந்தது என்ன? அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா இவங்க? அது என்ன நம்ம வாயால சொல்ல முடியுமா அந்த அவலத்தை? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அவர் பேசுற அவலத்தை வாயில சொல்றது, அவர் என்னவா பேசுறாரு? ஆமா, சொல்றாரு. இப்ப நீங்க நான் கேக்குறேன், உங்களால தேடி பிடிக்கிறீங்கல்ல. இப்ப அசோக் குமார்னு இவரோட தம்பி, செந்தில் பாலாஜி தம்பி, 1.5 வருஷம் 2 வருஷம் இவங்க தேடினாங்க. கிடைச்சாரா? தேடிக்கொண்டே இருந்தார்கள். சொன்னாங்க இல்லையா, ஓடினாள் வாழ்க்கையின் விளிம்பத்திற்கே ஓடினாள்னு இவங்க தலைவர் எழுதின வசனம். அந்த மாதிரிதான் தேடினோம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் அந்த கதை தான். ஆனா அவர் திடீர்னு ஒரு நாள் வரார். இவங்களால அசோக் கவரை கண்டுபிடிக்க முடியல. மீதி பேரெல்லாம் முடிச்சாங்க. நிரபராதிகளை எல்லாம் பிடித்தார்கள் இவங்க. இப்ப அந்த அஜித் அந்த லாக்அப் கேஸ் இருக்க, அது இப்ப அடுத்து திருவள்ளூர் அந்த குழந்தை, அதை கண்டுபிடிச்சாங்களா? ஏமா அதெல்லாம் கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்க? நாங்க தான் 5 லட்சம் ரூபாய் அலௌன்ஸ் பண்ணிருக்கோம். அவனை தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சீங்களா? தேடிக்கொண்டே இருங்கள். ஆமா, தேடிக்கொண்டே இருங்கள். குற்றவாளி உங்க வீட்டுல எல்லாம் ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல தான் செக் பண்ணணும். நீங்க கருணாநிதி அவர்களுடைய சிலை மேல பெயிண்ட் ஊத்துனவங்கள சீக்கிரமா கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க, அதுக்கு மட்டும் வடக்கத்தியம் அவன் வடக்கத்தியம் பண்ணவன். அதுவே இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்து இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன? நீங்க சிலைக்கு சொன்னவே வர ஒரு அமைச்சர் ஒருவர் சொல்கிறார், நாங்கள் இந்த 4ஆம் கால ஆட்சியில் இவ்வளவு சிலைகள் வைத்தோம் அப்படிங்கிறார். சிலைகளை வைக்கிறதா ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு அரசாளுக்கு? மக்களுக்கு இவ்வளவு வந்திருக்காங்க, இவ்வளவு பேர் இவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் பிடிஎஸ் ஸ்கீம்ல. அதுவும் எங்க கிட்ட இருந்து வருதுதான், ஸ்டிக்கர் அரசு தான் இது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க, அதுல தமிழ்நாடு அரசுன்னு ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க பண்றாங்க. இவங்களோட அச்சீவ்மெண்ட் 9 பைசா குடுக்குற அரசு 29 பைசா. அரிசி பருப்பு என்ன விலை கொடுக்குறாங்க அத முதல்ல சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன வருது? இந்த அழகுல ஒரு இது ரேஷன் கடப்போங்க வாங்கிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு தெரியும், மரியாதை கொடுக்க தெரியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல மோடிஜியோட படம் இருக்கா பாருங்க, வாங்கிக்கிறதுக்கு தான் அரிசி பருப்பெல்லாம் வேணும் அங்கேருந்து இவங்களுக்கு ரேஷன் கடையில கொடுக்க. ஆனா அங்க மாற்றுறதுக்கு கருணாநிதி படத்தை. கருணாநிதிக்கும் இந்த அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்றால் அண்ணாதுரை படத்தை ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? பக்தேஸ்வரம் படத்தை ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாடு அரசு டெல்லி அரசு இல்லம்மா. இல்ல ஏன் கருணாநிதி படம்? இப்போ தமிழ்நாடு அரசு ஸ்டாலினோட அப்பா முதலமைச்சர் தலைவர் இல்லையா? நாளைக்கு பிஜேபி ஆட்சி வந்தா நீங்க இவர் சவால்காரையா பாருங்க. நாங்க யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்க வேணுமோ நான் என்ன கேட்கிறேன், பிரைம் மினிஸ்டர் அவரு நான் நட்டா படத்தை வைங்கன்னு கேட்கல உங்ககிட்ட. பிரைம் மினிஸ்டர் படம் பருப்பு அரிசி வாங்கிக்கிறீங்க டெல்லியில இருந்து, படத்தை வச்சா என்ன? என்னோட வார்டுல சொல்லியிருக்கேன், இப்போ எல்லா கடையிலயும் மோடிஜியோட படம் இருக்கணும். ஹெல்த் கேம்ப்க்கு ஐசிடிஎஸ் ஸ்கீம்ல குழந்தைகளுக்கு சத்துணவு, அதுலதான் இப்ப இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. போஷான்ல சம்பளம் கொடுக்கல, அதுல எடுத்த ஆட்களுக்கு 3 மாத சம்பளம் பாக்கி. அவங்களுக்கு அந்த பணத்தை என்ன பண்ணாங்க இவங்க? அடுத்து இவங்க நிறைமாத கர்ப்பிணிகளுக்கு அவர்களுக்கு ஊட்ட உணவு இருக்கு. குழந்தை பிறந்த பிறகு லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு இருக்கு, குழந்தைகளுக்கு இருக்கு. இவ்வளவு பணம் வருது ஐசிடிஎஸ் ஸ்கீம்ல. எவ்வளவு வந்தது, எவ்வளவு செலவழிச்சாங்க நீங்க சொல்லுங்க. அதுல எல்லாம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அதுல ஸ்டாலின் படத்தை. ஆமா, அதுக்கு குழந்தைக்கு பேர் சுட்டுவாங்க இவங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.